ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம வீட்டில் சட்னி பண்ணாலும் ரோட்டு கடையில் பண்ணுற மாதிரி சட்னி வரவே வராதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சட்னி. இன்றைக்கி நம்ம அதே ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் காரசாரமாக நம்ம ஒரு தக்காளி சட்னி பார்க்க போகிறோங்க. இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு வீட்டில் உள்ள பொருட்களே போதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம், இல்லை நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இஞ்சி ஒரு 5 வத்தல், ஒரு 5 வெள்ளைப்பூடுங்க, கொஞ்சோண்டு புளிங்க எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. இந்த மிக்ஸி ஜாரில் வத்தல், புளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி இது 4ஐயும் போட்டுடலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாங்க. இது தோசை, இட்லி, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. பசங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க இன்றைக்கி. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு, கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ நான் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை நல்லா வெடிக்கட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் லேசாக எண்ணெயில் வதங்கட்டுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் பச்சையாக போட்டிருக்கோங்க. இது நல்லா வேகணும். நல்லா வெந்து வத்தணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெந்து மேலே லேசாக எண்ணெய் மிதந்து வரணுங்க. பாருங்கள் லைட்டாக எண்ணெய் தெரியுது பாருங்கள் மேலே. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாங்க. சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைலில் நம்ம தக்காளி சட்னி வச்சாச்சுங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லிக்கு தக்காளி சட்னி வச்சேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். காரசாரம் சாப்பிட்ணும் ஆசையாக உங்களுக்கு உடனே இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.